ரமதான் டே 21 இஃப்தார் மினி விளாக். ரமதான் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முதல் நாள் போய் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். இப்போ தான் காலியாக போச்சு. அதனால மறுபடியும் நேற்று போய் வாட்டர்மெலன் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த டைம் வாங்கிட்டு வந்த வாட்டர்மெலன் அதுவாகவே பழுத்து முத்தி வெடிக்கிற ஸ்டேஜில் இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உள்ளே எப்படி விரிசல் விட்டு செம்ம ரெட் கலரில் இருக்குது. இதில் ஜூஸ் போடும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். தண்ணி எதுவுமே சேர்க்காம சில்லுன்னு இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஐஸ் கியூப் சேர்த்து கூட கொஞ்சோண்டு மட்டும் சுகர் ஆட் பண்ணி அப்படியே ஃபில்டர் பண்ணி ஜூஸ் போட்டிருந்தேன். நோம்பு திறக்கும் போது எந்த ஜூஸ் குடிக்கிறது விடையும் தர்பூசணி ஜூஸ் குடிக்கும் போது தண்ணி தாகம் அப்படியே அடங்கிட்ட மாதிரி இருக்கும். அதனால அதிகமாக வாட்டர்மெலன் ஜூஸ் அண்ட் நன்னாரி சர்பத் மட்டும் தான் ப்ரிஃபர் பண்ணுறது. அடுத்து இந்த சீட்லெஸ் க்ரீன் கிரேப்ஸ் வாங்கியிருந்தோம். ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு. கொஞ்சம் கூட புளிப்பு இல்லாமல் அங்கேயே டேஸ்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நல்லா இனிப்பாக இருந்தனால இதுவும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையும் வாஷ் பண்ணி வச்சாச்சு ஃப்ரூட்ஸ்க்காக. அடுத்து அகர் வச்சு ரோஸ் மில்க் புடிங் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வெயில் நல்லா ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. ஸோ நோம்பு நேரத்தில் உடம்பை குளிர்ச்சி ஆக்குறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அகர் நல்லா குளிர்ச்சியாக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஈஸி. நேற்றே இதோட ரெசிபியை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தனால செக் பண்ணி பாருங்க. சதாம் ஆஃபீஸ் விட்டு வரும்போது ஃப்ரைட் சிக்கன் பர்கர் எல்லாமே டின்னருக்கும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் தான் இருந்துச்சு அன்னைக்கு இஃப்தாருக்கு. கடைசியாக அந்த ரோஸ் மில்க் புடிங் செம்ம டெலிஷியஸாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷீரூஸ் டைனிங்கை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.